ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கு வாங்கின புது தாலியை பார்த்தீங்கன்னா சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியை போயிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தாலி வந்து இருக்கிறது இல்லைங்க. நம்முடைய மல்லிக்கே வந்து ஷாக் ஆகுது. ஆனால் நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து தாலி இல்லாதன்னு பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு வந்து கவலைப்படாத மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை ஒன்று கையில் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து பயங்கரமாக வந்து ட்விஸ்ட் ஆகுதுங்க. ஏன்னா வந்து என்னடா இந்த தாலியை நம்ம கழுத்தில் தான் போட்டு இருந்தோம், திடீர்னு எப்படா அந்த அம்மா கைக்கு போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கட்டின தாலியை இவ வந்து மதிக்க மாட்டா. இதில் வந்து நம்முடைய மல்லிக்கு வாங்கின தாலியை வந்து எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. பூஜை பண்ணுறதுக்கு போகிற நேரத்தில் தான் இது வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து கண்டுபிடிச்சா. அவள் கழுத்துலேருந்து எப்படி வந்து எஸ்கேப் பண்ணாங்கன்றதான் வந்து இருக்க போகுது. மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்க. நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய கழுத்தில் இருந்த தாலி வந்து அந்த அம்மா கைக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா என்னம்மா என் கழுத்துலேருந்து எப்படி எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ பெரிய தில்லாலங்கடையாக இருக்கிறப்ப நான் ஒரு தில்லாலங்கடையாக இருக்க மாட்டேனா, எதுக்கும் துணிச்சு தான் வந்து நான் வந்து இதில் வந்து இறங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நம்முடைய விஜய் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நிறைவடையும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு அவசர குணமாக வந்து கண்டிப்பாக ஆகும். அதை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா. நம்முடைய மல்லியும் நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து எப்படியாவது வந்து மாப்பிள்ளை வந்து வந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து எதிர்பார்ப்போடு வந்து இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்முடைய சாமிக்கு படைச்ச நெய்வேத்தியம் அதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பரிமாறி அவங்களுடைய மனசை வந்து குளோர் வச்சா நம்முடைய விஜயோட வாழ்க்கையும் நம்மளுடைய மல்லியோட வாழ்க்கையை வந்து சிறப்பாக வந்து இருக்குங்க. அதுக்காக அந்த ஆண்டவை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வழியை வந்து ஏற்படுத்தணுங்க. நம்ம விஜய் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய வெண்பா கிட்ட இருந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோவெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. கண்டிப்பாக வந்து ஏன் இவ்வளோ வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து தடங்கல்கள் பண்ணீங்க, இந்த தடங்களெல்லாம் வந்து மீறி நடந்திருக்கு, அதுக்கு வந்து நானும் மல்லிகாலத்தில் இருக்கிற தாலியோட பவர் தான் கோயிலில் காட்டினால அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா உங்களை நினைக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி பக்கம் உட்காந்து அந்த தாலி மாத்திர ஃபங்க்ஷனில் வந்து பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து சிறப்பாக வந்து பூஜையை முடித்து அவங்களுக்கான நடக்க வேண்டிய இந்த தாலி பிரிச்சு போகிற ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து நடந்தே தீருங்க. யார் என்ன பண்ணாலும் அந்த ஆண்டவனே வந்து இறங்கி வந்து நம்முடைய மல்லிக்கு விஜய்க்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து தக்க தண்டனை வந்து கிடைக்க போதுங்க. நம்மளுடைய பத்திரபாபு பார்த்தீங்கன்னா தங்கச்சி கல்யாணம் தான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து நடந்துருச்சு. ஆனால் வந்து அதை வந்து நம்மளால் வந்து மன நிம்மதியோடு வந்து பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த ஃபங்க்ஷனாவது வந்து நம்ம வந்து மன நிம்மதியோடு வந்து பார்க்கணுன்றதுக்காக வந்து வந்திருந்தாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சு அதுவும் போக அண்ணன் எடுத்துகிட்டு வந்த சீரை வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து நாஸ்தி படுத்திட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த அதிரசம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியமாக வந்து படித்து வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து ஆண்டனோட கட்டளை. நம்முடைய நாகும் சந்தோஷம், நம்முடைய பத்திரபாவுமே வந்து சந்தோஷம். நம்ம தங்கச்சியை வந்து பார்த்தோன்னு நம்முடைய மல்லி போயிட்டு அண்ணன் அன்னிகையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அன்னபூர்ணியமாக வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.